Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 593 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு ரெண்டு பெரிய சைஸ் மலமாட்டு பழைய வந்தானுங்கல்ல. வந்தவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, பிரவுன் பியர்டை போட்டு தள்ளிட்டு நமியை மட்டும் அலையாக்கா தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதாவது பிராங்கி உடம்புல இருக்க நமிய. என்னதான் அவனுக்கு அவ்வளவு பெரிய சைஸ்ல இருந்தாலுமே அவனுக்கு வந்ததை சாப்பர் கொஞ்சம் கூட கவனிக்கவே இல்லை. சடனா கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று இருக்கானுங்க. இந்த மேட்டரை கேட்டவன உசோப் எல்லாம் ஆடி போயிடுவான். என்ன டிராகன் வந்துச்சு, அப்புறம் சென்டார்ஸ் வந்தானுங்க, இப்ப பீஸ்ட் வந்துருச்சு. அடுத்தடுத்து இந்த ஐலாண்ட்ல வர்ற எல்லாமே ஸ்டேஞ்சான கிரியேச்சர்ஸா இருக்குது. இப்ப என்ன பண்ணுவேன் கடவுளேன்னு புலம்புவான். ரோபின் தான் பெர்ஃபெக்ட்டா கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு இப்ப அட்டாக் பண்றதுக்காக வெயிட் அப்படின்னா அவனுக்கு இங்க வந்தது பிரவுன் பியர்டை காப்பாத்தல, போட்டு தள்ள. அண்ட் மெயினா நம்மளுக்கு எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு குழந்தைங்க எல்லாத்தையுமே கூட்டு போறது. ஆனா ஃபர்ஸ்ட் வந்தவனே அவனுக்கு மாஸ்டர் சொன்ன மாதிரி பிரவுன் பியர்டை போட்டு தள்ளிட்டு நமியை மட்டும் தூக்கிட்டு போயிருக்கானுங்க. ஆக்சுவலா பிரவுன் பியர்டு எங்க மாஸ்டர் எங்களை அப்படி காப்பாத்துவாரு, இப்படி காப்பாத்துவாரு, அவர் அப்படி அவர் இப்படின்னு சொல்லி ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருந்தான். கடைசியில வச்சாம் பாருங்க ஆப்பு. இப்பதான் நம்ம பள்ளிகளுக்கே புரியுது அவன் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஆளு. அவனுக்கு எப்ப வேணுமோ அப்ப ட்விஸ்ட் அடிச்சுக்குவான்னு. சோ அந்த மாதிரி ஆளுகிட்ட இந்த மாதிரி பச்சை குழந்தைகளை ஒப்படைக்கிறதுல சாப்பருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. இதுல வேற பிராங்கி பாடியில இருக்க நமிய வேற தூக்கிட்டு போயிட்டாங்க. அவளையும் காப்பாத்தணும். அவனை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. லூஃபி இருந்துட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போய் அவளை காப்பாத்தி கூப்பிட்டு வரேன், நீங்க இந்த குழந்தைகளை மட்டும் பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அடிச்சு புடிச்சு அங்க இருந்து கிளம்புவான். உடனே நம்ம பிராங்கி, அதாவது சாப்பர் பாடியில இருக்க பிராங்கி, பொய்யால அது என்னோட பாடி, அதை ஆட்டைய போட்டு போயிருக்கானுங்க, என்னால எப்படி சும்மா இருக்க முடியும், நானும் ஒரு வழி பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு சாப்பர் கிட்ட அந்த ரம்பிள் பாலை கேட்பான். ஏன்னா அதை சாப்பிட்டு தானே அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி கண்டமேனியை போட்டு எல்லாத்தையும் வெளுத்து கட்டுவான். சாப்பருக்கு என்ன பீதினா அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதையெல்லாம் இவனால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட். அதெல்லாம் என்னால முடியும், ஆர்கியூ பண்ணலாம் டைம் இல்ல, ஒழுங்கா புர்றாமானா சரி ஓகேன்னு சாப்பர் போட்டுருந்தானே சட்டை, அதுக்குள்ள இருந்து 3 பால் எடுத்து அதுல ஒன்ன மட்டும் தான் வச்சுக்கன்னு சொல்லி கொடுப்பானா. அவ்வளவுதான் பிராங்கி மண்டையை பிச்சுக்குவான். ஏன்னா இவ்வளவு நேரம் அவன்கிட்டயே தான் இருந்திருக்கு. அதை போய் சாப்பர்ட்ட கேட்டு சண்டைக்கு போயிருக்கான். உடனே உசோப்பு, நீ இருக்கிறது சாப்பரோட பாடி, அப்ப அவன்கிட்ட தான்டா இருக்கும் விளக்கண்ணா. சாப்பர் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிடுவான், அதை சாப்பிட்டு மான்ஸ்டரா மாறினா உன்னால 3 நிமிஷத்துக்கு மட்டும் தான் இருக்க முடியும், அதுக்கப்புறம் உன்னால சுத்தமா மூவ் பண்ணவே முடியாது, மொத்த எனர்ஜியுமே காலி ஆயிரும், அதனால நீ அதை பார்த்து தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி வாயை மூடல. அடுத்த செகண்டே வாயில போட்டு பெரிய சைஸ் மான்ஸ்டரா மாறிடுவான். அட பாவி, ஏன்டா அவசரப்பட்ட எடுபட்ட பயலேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்தை பிச்சுக்கிட்டு வெளியில வருவான். என்ன பிராங்கி போலாமான்னு கேட்டா ஓங்கி நம்ம லூஃபியவே அடிப்பான். அப்படின்னா இப்ப அவன் கண்ட்ரோல்ல இல்ல. லூஃபிய விடாம விரட்டுன்னு விரட்டி காட்டுத்தனமா அட்டாக் பண்ணுவான். எதுக்குடா என்ன அட்டாக் பண்ற கிறுக்கு பயலேன்னு கத்திக்கிட்டே ஓடுவான். அவனை விரட்டிக்கிட்டே இவனும் ஓடுவான். இங்க நம்ம சாப்பர் நினைச்ச மாதிரியே அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போயிட்டான். இந்த மாதிரி அவனால இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இருக்க முடியும், 3 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் பிராங்கியால ஒரு யூஸும் இல்ல. சரி ரைட்டு, இப்படி இங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும். அப்படியே அங்க கட் பண்ணி அந்த வில்லப்பாயிலோட லேப காட்டுறாங்க. அந்த சீசர் பிராங்கியோட போட்டோ பார்த்துட்டு அசந்துருவான். ஏன்னா அவன் யூஸ் பண்ற அந்த சைபார்க் மெக்கானிக்ஸ் எல்லாம் எங்க இருந்து அவனுக்கு கிடைச்சதுன்னு தெரியல. ஆனா அவனோட பாடியில எப்படியோ அந்த வேகா பங்கோட லேசர் டெக்னிக் அட்டாச் ஆயிருக்குது. அப்படி இது வேகா பங்கோட இன்வென்ஷன் தான். அதை நான் பெர்ஃபெக்ட்டா பக்காவா எனக்காக யூஸ் பண்ணிக்குவேன். அட வேற ஒண்ணும் இல்ல, அவனோட அந்த லேசரை மட்டும் ஆட்டைய போட்டுட்டு அவனை தூக்கி குப்பையில போட போறானாமா. ஏன்னா அவனுக்கு தேவை அது மட்டும் தான். அதனால உடனே அந்த இன்சினரேட்டரை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே அந்த நேவி ஆளுகளை பத்தி விசாரிப்பான். ஏன்னா ஷிப்பா ஆட்டைய போகணும்னு சொல்லிட்டு வந்தானுங்கல்ல, அவனுங்களை சக்சஸ்ஃபுல்லா இவனுக்கு காலி பண்ணிட்டானுங்களாமா. அதைத்தான் அவனால நம்பவே முடியல. ஆக்சுவலா வில்ல பயலுகளோட ஆளுங்க ஏகப்பட்ட பேர் அங்க இருக்காங்க. ஆனா G5 ஆளுங்க ரொம்ப ரொம்ப கம்மி. சோ ஒரு ஆளை 4 பேர் சேர்ந்து அடிக்கிறதுனால அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதனாலதான் ஜெயிச்சிட்டோம், நமக்கு எந்த பஞ்சாயத்து இல்லைன்னு சொல்லியிருப்பானுங்க. அவங்களுக்குமே இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லையே. அப்பதான் ஸ்மோக்கர் கூட்டம் பிச்சுட்டு வந்திருப்பாங்க. வந்து பொலன்னு எல்லாத்தையுமே பொலந்து கட்டின உடனே மேட்ரு அதுக்கப்புறம் அப்டேட் ஆகும். இந்த மாதிரி பேட்டில் நம்ம கையை விட்டு போயிருச்சு, எல்லாமே இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிருச்சுன்னு. அவ்வளவு பயங்கரமான சண்டையா அப்படின்னா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு எதையோ பயங்கரமா யோசிச்சு வச்சிட்டான் போல. அதை நான் டெஸ்ட் பண்ண போறேன், இதுதான் அதுக்கான சரியான நேரம். ஏன்னா நம்ம மோதிட்டு இருக்கிறது நேவி கூட, அப்ப பார்த்து பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவான். என்ன பிளான் பண்ணான்னு தெரியல, ஆனா பயங்கரமா ஏதோ பிளான் பண்ணிட்டான். அவன் பேட்ரோல்ல இருக்க அந்த சென்டார்ஸ் எல்லாத்தையுமே கான்டாக்ட் பண்ணி அவனுக்கு உயிரோட இருக்கணும்னா மத்த சோல்ஜர்ஸோட உடனே அங்க இருந்து இவாக்குவேட் ஆகணுமாமா, இல்லன்னா சாவு நிச்சயம்னு வில்லத்தனமா சொல்லுவான். அதே நேரம் மவுண்டனுக்கு பின்னாடி இருக்க லேபா காட்டுறாங்க. அங்க ஒரு சங்கிலியில நம்ம நமிய கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அவனுக்கு இதை சைபார்க்குன்னு தான் நினைச்சிட்டு இருக்கானுங்க. அது நமிங்கிறதுனால புலம்பி தள்ளுவா, நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், கடைசியில என் நிலைமை இப்படி ஆயிருச்சு, இப்படிப்பட்ட ஆளே இல்லம்பாலா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை இவ குயரா இருப்பாளோன்னு ஒரு டவுட். அதனால என்ன ஃப்ரீயா விடு, கத்திட்டு கிடக்கட்டும் பானுங்க. அவ தெளிவா சொல்லிடுவா, லூஃபி மட்டும் வந்தான்னா அவங்க யாரையும் சும்மா விட மாட்டான்டா, அவன் உங்க எல்லாத்தையும் வச்சு செய்வான்டா, நீங்க உருப்பட மாட்டீங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பா. உடனே யோசிக்காம கண்ணை கொண்டு வந்து நீட்டிடுவானுங்க. அதுவும் எவ்வளவு பெரிய கன்னு, கம்பேர் பண்ணா அது ஒரு பீரங்கி. தாத்தம் போட்ட சுட்டு சுடுகாட்டுக்கு அனுப்பி விட்டுருவோம். அதனால சைலண்டா இருக்கணுமாமா. உன் பாடியில இருக்க வெப்பன்
வந்து ரொம்ப சூப்பரான வெப்பன். அதனால உன்னை எப்படியாச்சும் எங்க மாஸ்டர்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும். அப்பதான் எங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பயங்கரமா காத்தடியும். அதெல்லாம் அவங்களுக்கு பயங்கரமா குளிரும். உடனே மாத்தி மாத்தி டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா. நமி பார்த்துட்டு கத்துவா, கண்ணு நான் சொல்றத தெளிவா கேட்டுக்க. தேவையில்லாம ரியாக்ஷன் கொடுக்கறது, துப்புறது, தூங்குறது இந்த வேலையே இருக்க கூடாது. எங்க கையில இருக்கிறது சாதாரண கன் இல்ல, கேனான். கூடவே எங்க கிட்ட பாய்சன் கேஸும் இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி யாராலையும் எங்களைய தோக்கடிக்கவும் முடியாது. ஏன்னா நாங்க யாரு என்னன்னு சொல்லி வெளியில காட்டிக்கவே மாட்டோம். ஏதாச்சும் சத்தம் போட்டினா கண்டிப்பா உன்னைய போட்டு தள்ளிடுவோம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொன்னில, வரட்டும். அவங்களுக்காண்டி தான் நாங்க இப்ப ட்ராப் வச்சிருக்கோம். கண்டிப்பா சிக்கி சின்ன பின்னமாவானுங்கிற மாதிரி சொல்லுவான். என்னடானா ஃபுட் பிரிண்ட் வச்சிருப்பானுங்க. கடைசியில பார்த்தா லூஃபி அதை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருப்பான். இதுல வேற ஈஸியா இருக்குது, கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டிடுவானுங்கன்னு சந்தோஷம். பின்னாடி வேற பிராங்கி ஒரு சைடு வாட்டிட்டு வருவான். ஏன்னா அந்த ரம்பிள் பால வேற அவசரப்பட்டு வாயில போட்டு கடிச்சிட்டான்ல. எப்படி அடிச்சு புடிச்சு போனா பாதிக்கு மேல ஃபுட் பிரிண்ட காணும். என்னாச்சுன்னு போய் பாக்குறதுக்குள்ளேயே மேல இருந்து கீழே விழுவான். அங்கதான் நம்ம நமி தொங்கிட்டு இருப்பான். அவளை பார்த்தோன்னே நமி நான் வந்துட்டேன்னு சொல்லி கத்திட்டே வருவான். பின்னாடி பிராங்கி பையலும் ஃபாலோ பண்ணி வருவான். அட பாவி அவசரப்பட்டு வந்துட்டியாடான்னு கத்துவா. கீழே பார்த்தா ஃபுல்லா ஸ்பைக்ஸ். விழுந்தாங்கன்னா ரெண்டு பேருமே காலி. அவனுக்கு சந்தோஷம். அவங்க ரெண்டு பேரும் நோட் பண்ணவே இல்லை போலயே. அப்படியே விழுந்து சாகட்டோம்னு சொல்லும் போது நம்ம பையா ஆர்மமெண்ட் ஹார்டனிங் ஹாக்கியை யூஸ் பண்ணி கையை ஸ்ட்ராங்கா மாத்தி அதுக்கப்புறம் கம் கம் கேட்லிங்னு கீழே இருக்க ஸ்பைக்ஸ் எல்லாத்தையுமே குத்துன்னு குத்தி மொன்னே ஆகிடுவான். இனி பஞ்சாயத்து இல்ல உடனே அவனுக்கு காண்டாயிரும். கொய்யால நம்ம இதுலயே மிஸ் ஆயிட்டானே, இவனுங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுடுவானுங்களா. அதுலயும் லூஃபி மிஸ் ஆகி அவனுங்களை பாத்துருவான். ஓ இவனு ரெண்டு பேரும் தான் அவனுங்களா, இன்னைக்கு செத்தானுங்கன்னு சொல்லி செகண்ட் இயர் எடுப்பான். மறுபடியும் சுடுவானுங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி பாஞ்சு அவனுங்களை அடிக்க போனா அவனு என்னடானா லூஃபிக்கு மேல ஸ்பீடா இருக்கானுங்க. இதை நம்ம பையன் எதிர்பார்க்கவே இல்லை. டப்புன்னு பின்னாடி வந்து சுடுவானுங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகி பாஞ்சு போய் அடிப்பான். அடி அவனுக்கு மேல விழாது எஸ்கேப் ஆயிடுவானுங்க. மொத்தத்துல அவனுக்கு பயங்கரமான ஸ்பீடு. லூஃபியால கண்ணுல கூட பார்க்க முடியல. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் தெளிவா சொல்லிடுவானுங்க, இந்த மவுண்டன் எங்களோட இடம், சொல்ல போனா எங்க கோட்டை. எத்தனை வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு தெரியாதா எங்கெங்க மறையணும் எங்கெங்க வரணும்னு. எங்களெல்லாம் உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு உடனே லூஃபி சுத்தி முத்தி அப்படியே பார்த்துட்டே நிப்பான், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு. அதே நேரம் இங்க இந்த சென்டோஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அவங்க மாஸ்டர் சொன்ன ஒரு இடத்துக்கு போவானுங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய கேட் வச்ச பெரிய பில்டிங். இதுதான் வேற ஹவுஸாமா. சரி ஓபன் பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் திறந்து பார்ப்பான், திறக்க முடியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா திறப்பாங்க, லைட்டா திறந்துரும். அப்ப அந்த டைம் உள்ளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்கும். என்ன சவுண்ட் அது, ஏதோ சரியில்லையா பானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி இந்த டோர் பக்கத்துல எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ ஓபன் பண்றமே அதெல்லாம் ஓகேவான்னு கேட்டா இதுக்கு முன்னாடி மாஸ்டர் தான் நம்மள பக்கத்துல போக வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா இப்ப மாஸ்டரே ஓபன் பண்ண சொல்லியிருக்காருல்ல, அப்ப அது கரெக்டா தான் இருக்கும். அப்ப நீ மாஸ்டரை நம்பலையா, அவர் என்ன பண்ணாலும் நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவன் மேல நம்பிக்கையில ஓவரா பேசிட்டு அதுக்கப்புறம் டோரை கொஞ்சம் கொஞ்சமா திறப்பானுங்க. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு பயங்கரமா சலப்புக்குன்னு இருட்டுக்குள்ள இருந்து சத்தம் போடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.